நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக வசித்து வந்த இடத்தை அப்புறப்படுத்த முன்வரும் அதிகாரிகள், தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தும் பொதுமக்கள். பரபரப்பான தாலுகா அலுவலகம். ராமேஸ்வரம் அடுத்த எம்ஆர்டி நகர், ராஜகோபால் நகர், நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அன்றாட தினக்கூலிக்கு சென்று 500 ரூபாய், 1000 ரூபாய் வருமானத்தில் வனத்துறை இடத்தில் வீடு கட்டி வசித்து வரும் நிலையில் வனத்துறை அதிகாரிகள் 5000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளை அப்புறப்படுத்த வர உள்ளதாக பொதுமக்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து ஆத்திரமடைந்த பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் 50 ஆண்டு காலமாக தாங்கள் வசித்து வரும் இடத்திற்கு பட்டா வழங்க வலியுறுத்தி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அன்றாட தாலுகா அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டு வருவதோடு தாலுகா அலுவலகமே பரபரப்பாக காணப்பட்டது. ஆகவே ராமேஸ்வரம் தாசில்தார் முரளிதரன், நகரமன்ற தலைவர் நாசர்கான், நகர்மன்ற துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி, கிராம தலைவர் முனுசாமி தேவர் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் கிராம மக்களுக்கு பட்டா வழங்க தீர்மானம் நிறைவேற்ற கோரிக்கை மனு வழங்கப்பட்டது.